என் அருளாதரே இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, காலையும் மாலையும் சேர்ந்து கல்வெட்டான்குழி பதுவை நகரத்து புனித அந்தோணியாருடைய விழாவின் 7 நாட்கள் முடிவடைந்து விட்டனர். இந்த 8வது நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு புனித அந்தோணியாருடைய முதல் மறையுரை. அவர் வைத்த மறையுரையை சிந்திப்பதற்கு முன்பாக நான் வைக்கப் போகின்ற மறையுரையை கேட்பதற்கு ஒரு சிறு ஜெபத்தை சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து கண்களை மூடி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த மறையுரையை ஆண்டவருடைய பெயரால் அவருடைய வல்லமையால் எவ்வாறு அந்தோணியார் ஞானத்தால் நிரப்பப்பட்டவராக இருந்தாரோ அதே போல நீங்களும் நானும் இந்த மறையுரையின் வழியாக கிறிஸ்துவின் ஞானத்தால் நிரப்பப்பட கண்களை மூடி சேர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாமாயிருக்கின்ற இறைவா நீ வேண்டும், எல்லார்க்கும் துணையாகும் வரமீய வேண்டும். 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 அன்பின் நல்ல தகப்பனே, எல்லாருக்கும் எல்லாமுமான உமது அன்பு திருமகனுடைய பரிசுத்த நாமத்தினால இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கோடியர் புதரும் பதுவை பதியரும் லிஸ்பனின் லீலி மலருமாக இந்த உலகத்திற்கு வழியாய் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து இதோ வந்த தூய அந்தோணியாருடைய பரிந்துரையால் என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த குழந்தைகள் எம் சமுதாயத்தின் எதிர்காலமாக மாறுவதற்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்தருள்வீராக. தெய்வ பயத்தை அந்தோணியார் பெற்றது போல எம் குழந்தைகள் இளையோர் பெரும்படியாக செபிக்கிறோம். அன்பினல் ஆண்டவரே, இந்த இடத்தில் பதுவை பதியருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று உம்முடைய ஆசையை நிறைவேற்றிய இம்மக்கள் ஒவ்வொருவருடைய கரங்களை, உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை, ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்மை விட்டு ஒருவரும் விலகிவிடாதபடி பார்த்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த நாமத்தினால இந்த ஜெபங்களை எம் அன்பு ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் பரிசுத்தமுள்ள பாத்திமா அன்னை நாமத்தினாலும் எம் புனிதர் பதுவை அந்தோணியாருடைய வல்லமைமிக்க பரிந்துரையாலும் எடுத்துரைத்து ஜெபிக்கின்றோம். எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மக்களே, நான் எப்பெல்லாம் இயேசு வாழ்கன்னு சொல்றனோ அப்போ சாப்பிடுற கையுள்ளவங்க மட்டும் தூக்கி சொல்லுங்க. சாப்பிடுற கையுள்ளவங்க மட்டும் சொல்லுங்க, மற்றவங்க சொல்ல தேவையில்லை. ஓகேவா? இயேசு வாழ்க. கையை மட்டும் தூக்குனா பிரயோஜனம் கிடையாது. இயேசு தான் வாயையும் கொடுத்தாரு. இயேசு வாழ்க. லெஃப்ட் ஹேண்ட்ல மரியே வாழ்க சொல்லுங்க. நல்லா தூக்குனா நல்ல ஆசீர்வாதம், இவ்வளவுதான் தூக்குனா இவ்வளவுதான் ஆசீர்வாதம். சரியா? இயேசு வாழ்க. உனக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. அன்பு மக்களே, இந்த மறையுரையின் தொடக்கத்தில்
ஒரு விண்ணப்பத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். 7 நாட்கள் நம்முடைய திருவிழாவின் நாட்களை நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்னும் ஒரு 6 நாட்களை ஆண்டவர் நமக்காகவும் அவரிடம் பரிந்து பேசுவதற்காகவும் தந்திருக்கின்றார். எனவே தயவு செய்து இந்த திருவிழா நாட்களை வீணடித்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் வரி கொடுத்திருக்கிறீர்கள், செலவழிக்கின்றீர்கள், நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் உங்கள் பணத்தையும் இந்த திருவிழாவிற்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த திருவிழாவின் நிறைவில் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய ஒரு பரிந்துரையின் வழியாக உங்கள் விண்ணப்பத்தை கொடுத்து நிறைவேற்றிக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதாக, நம்முடைய அருள் வாக்கு சேனல்ல ஒரு 77,000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பேர் பார்க்கறாங்கன்னு தெரியல. அதனால இன்னைக்கிலிருந்து ஒரு உதவி செய்யுங்க. ஃபாதர், நாங்க தான் கோயில்லையே மறையுரை கேட்டுட்டோம்ல ஃபாதர், அது ஓகே. நீங்க ஒரே ஒரு உதவி செய்யுங்க. வீட்டுக்கு போய் நம்ம சேனலை எடுத்து உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. உண்மையில உங்களை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா எல்லாரும் வானதூதர் மாதிரி அமர்ந்து இருக்கிறீங்க. வானதூதர் மாதிரி அப்படியே பவ்யமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படியே அமைதியா அந்த மறையுரையை கேளுங்க. அன்பு மக்களே, இந்த 7 நாட்களில் கேட்ட மறையுரையிலிருந்து ஒரே ஒரு கேள்வி: எதற்காக இந்த அந்தோணியாருக்கு இவ்வளவு சிறப்புகளை மக்களும் திரு அவையும் பல இடங்களில் கொடுத்து வருகிறது? அதுவும் குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே பார்த்தீர்கள் என்றால், எந்த கெபி கட்டினாலும் சரி, எந்த ஒரு ஆலயம் கட்டினாலும் சரி, அந்த ஆலயத்திற்குள்ளோ கெபிக்குள்ளோ அந்தோணியார் சுரூபம் வைக்கப்படாமல் எங்கேயுமே கிடையாது. ஏன் இந்த அந்தோணியாரை இவ்வளவு சிறப்புற செய்ய மக்களும் திருச்சபையும் விரும்புகிறது? 3 காரணங்கள். யாராவது சொல்ல முடியுமா? அவர் கோடி அற்புதர். உலகத்துல சொல்ற உண்மையை மறுபடியும் சொல்றாங்க. அடுத்தது, ஆன்மாவை காப்பாற்றி கொண்டார். வெரி குட். அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லுங்க பாப்போம். ஏழ்மையாக இருந்தார், சகோதரத்துவம் வாழ்ந்தார். எல்லாம் சிஸ்டருக்கு போக வேண்டியவங்க. குட். நான் சிம்பிளா சொல்றேன். அவருடைய வாழ்க்கை 3 காலகட்டத்தை கொண்டது. அந்தோணியாருடைய சிறப்புக்கு 3 காரணங்கள். 1, அவர் பிறந்த தேதி. 2, அவர் பிறந்த நாடு. 3, அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள். 1, அவர் பிறந்த தேதி. என்னைக்கு? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1195. 1195 ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 15 என்பது அன்னை மரியா விண்ணக மன்னகரசியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட மகிமையின் பெருவிழாவை நம்முடைய மறை மாவட்டத்தில் காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தில் வெகு விமரிசையாக எல்லோரும் கொண்டாடுவோம். அந்த நாளில் பிறந்த அந்தோணியார் எவ்வாறு அன்னை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாரோ அதே போல பிறந்த அன்றே இவர் மன்னகத்திற்குரியவர் அல்ல, விண்ணகத்திற்கு சொந்தமானவர் என்பதை அந்த தேதி குறிப்பிட்டிருக்கிறது. கைகளை தட்டி அந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இப்பவே ஒரு சில படிக்கிற பிள்ளைகளுக்கு தலை கீழே போயிடுச்சு. அவ்வளவுதான், அந்தோணியாருக்கு அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட். அதனால கொஞ்சம் கவனிங்க. 1 பிறந்த தேதி, இன்னொன்று அவர் பிறந்த நாடு. எந்த நாடு? போர்ச்சுகல். போர்ச்சுகல் என்பது வரலாற்றில் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் மிக முக்கியமான ஒரு நாடு. இந்த போர்ச்சுகலில் தான் லிஸ்பன் என்ற துறைமுகம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஆகாய விமான பயணத்தை விட 2 பயணங்களை மக்கள் அதிகமாக எடுத்தார்கள். 1 சாலை மார்க்க பயணம், இன்னொன்று கடல் பயணம். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் செல்ல வேண்டும் என்றால் கடல் பயணம் மிக முக்கியமானது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த போர்ச்சுகல் நாடு லிஸ்பன் தான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய கடல் வழியை கொடுத்திருக்கிறது. 1, இந்தியாவிற்கு கடல் வழி மார்க்கம் கண்டுபிடித்த வாஸ்கோட காமா முதலாக பயணம் செய்த இடம் லிஸ்பன் துறைமுகம், போர்ச்சுகல் நாடு.
அமெரிக்க நாட்டை கண்டுபிடிப்பதற்காக கொலம்பஸ் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய இடம் லிஸ்பன், போர்ச்சுகல் நாடு. இந்த உலகம் உருண்டை என்று சொன்ன மெக்கல்லம் இந்த உலகத்தை சுற்றி வருவதற்காக கிளம்பிய இடம் லிஸ்பன், போர்ச்சுகல் நாடு. இவ்வாறு அறிவியலுக்கு மிக முக்கியமான இந்த இடத்திலிருந்துதான் நம்முடைய தமிழகத்தின் ஆன்மாவிற்கு, ஆன்மீகத்திற்கு அற்புதமான புனிதர்களை கொடுத்த இடமும் இந்த போர்ச்சுகல், லிஸ்பன். ஒன்று நாம் அறிந்த அந்தோணியார், இன்னொருத்தர் யாரு? போர்ச்சுகலிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு மறைபரப்பிற்காக வந்தவர் சவேரியார். வெரி குட். சவேரியார் தன்னுடைய பயணத்தை லிஸ்பனில் இருந்துதான் தொடங்கி நம்முடைய நாட்டிற்குள் வந்தார். மூணாவது ரொம்ப முக்கியமானவர், சவேரியார் கூட நம்ம விட்டு போயிட்டார். ஒருவர் நான் வந்த மண்ணில் தான் என் ரத்தத்தை சிந்துவேன் சொன்னாரே, அருளானந்தர். அருளானந்தர் பிறந்த மண்ணும் போர்ச்சுகல் மண் மக்களே. அப்படி என்றால் இந்த தமிழக திருச்சபை போர்ச்சுகல் நாட்டிற்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கிறது. ஒன்று சவேரியார், இன்னொன்று அருளானந்தர், இன்னொன்று நம்முடைய புனிதர் பதுவை நகரத்து அந்தோணியார். இவ்வாறு இந்த அந்தோணியாருடைய புகழை நாம் வெளியிலிருந்து எடுத்து வர வேண்டாம். அவர் பிறந்த தேதி போதும், அவர் பிறந்த நாடே நமக்கு பதில் சொல்லும். மூன்றாவது, அவரை பெற்றெடுத்த பெற்றோர்கள். பேர் என்ன? மார்டின், திரேசா. திரேசா. ஓ, ஒவ்வொரு பேரா சொல்றாங்களா? அப்ப டெய்லி ஒரு பேரா மாத்தி கொடுக்கறாங்க. ஆமா, இல்ல, மார்டின், திரேசா. நீங்க வாசித்து பாருங்க. You can go and read. Some give Mary, some give Teresa. Okay, that's not our problem. இந்த ரெண்டு பெற்றோர்களும் ஏழை பெற்றோர்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், பணக்கார வசதி படைத்த பெற்றோர்கள். ஒரு பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மார்டின், உங்களோட சேர்ந்துக்கிற மேரி, திரேசா. மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம ஊர்ல கொஞ்சம் காசு வந்தாலே புள்ளையும் கோயிலுக்கு போறதில்ல, தகப்பனும் தாயும் போறதில்லை. நடக்குதா? என்ன முறைகிறீங்க? நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதுல ஒரு உண்மை இருக்குது. கொஞ்சம் காரு வசதி வந்தா பார்த்துக்கலாம். ஆனால் அந்தோணியாருடைய பெற்றோர்கள் அப்படி அல்ல. தினசரி அவர்களும் ஆலயத்திற்கு செல்வார்கள், அந்தோணியாரையும் ஆலயத்திற்கு இட்டு செல்வார்கள். ஏனெனில் அவர் பீட சிறுவராக, முதலாவது பீட சிறுவராக வருவார், கடைசி சிறுவனாக வீட்டிற்கு செல்லுவார். ஏன் கடைசி செல்வார் என்றால், ஆலயத்திற்கு அருகில் இருந்த நற்கருணை ஆலயத்தை சந்திக்காமல் அவர் நாளை தொடங்கியதில்லை, நாளை முடித்ததில்லை. இப்போ ஏன் இந்த பெற்றோர்கள் என்று சொன்னேன் என்றால், இவங்க 3 பேருக்கு ஒரு போட்டி. அது என்ன போட்டி தெரியுமா? அவங்க வீட்டில் 3 உண்டியல் வச்சிருப்பாங்களாம். 3 உண்டியல். முதல் உண்டியல் ஏழைகளுக்கான உண்டியல், 2வது உண்டியல் கோவிலுக்கான உண்டியல், 3வது உண்டியல் அவர்களுக்கான உண்டியல். முதல் உண்டியல் யாருக்கு? சத்தமா. 2வது உண்டியல், 3வது உண்டியல் யாருக்கு? யாருக்கு? கவனி, குடும்பத்திற்கானது. ஆக 3 உண்டியலை வைத்திருந்தார்கள். இப்போ யாருடைய உண்டியல் முதல்ல நிரம்புதோ அந்த உண்டியல் யாருக்கு போயிடணும்? ஏழைகளுக்கு. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டில் அதிகமா அந்தோணியார் திருத்தலங்கள் எல்லாம் சிட்டிக்குள்ள கிடையாது. மேபி இந்த மார்க்கெட் அந்தோணியாரை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி தூத்துக்குடியிலேயே மார்க்கெட் அந்தோணியார் ஒருத்தர் இருக்கிறார், நீல கோயில். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்தோணியார் கோயில் எல்லாமே ஓரத்தில் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற புளியமட்டி. விருது விளங்கினான் காட்டுக்கோவில்னு வெள்ளூர் டைசஸ்ல ஒன்று இருக்குது, மொரட்டு கோயிலுங்க. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை 40 ஆடு 200 சேவல் வெட்டுவாங்க. நான் 3 தடவை தியானம் கொடுக்க போயிருக்கிறேன். அதை மந்திரிக்கிறதுக்குன்னே 2 சாமியார் நிற்பாங்க. அதை மந்திரிக்கிறதுக்கு 2 சாமியார். தீர்த்த தெளிச்ச உடனே ஆடு ஆட்டும், வெட்ரா அப்படிம்பாங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குங்க. 5 to 10,000 மக்கள் இருப்பாங்க. புதன்கிழமை போனீங்கன்னா நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அதே மாதிரிதான் புளியமட்டியும்.
புளியம்பட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனுஷன் உயிரே போயிரும். கரெக்டா ரூட் பிடிச்சி பஸ்ல கார்ல போனா பிரச்சனை இல்லை, பஸ்ல போனா அங்க இறங்கி இங்க இறங்கி அடாடாடா அந்த ஊருக்கு போயிட்டு வர முன்னாடி உயிரே போயிரும். அந்தோனியார் எப்போதுமே ஏழைகளோடு வாழ பழகியவர். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த 3 உண்டியல்ல எந்த உண்டியல் முதல்ல நிரம்புதோ அது யாருக்கு கொடுத்துடணும்? சத்தமா சொல்லுங்க, ஏழைகளுக்கு கொடுத்துடணும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்தோனியார் உண்டியல் நிறைஞ்சிருங்க. ஒவ்வொரு முறையும் தலைவர் உண்டியல் தான் நிறையும். அதை போய் ஏழைகளுக்கு கொடுத்து ஓடியாந்துருவார். அப்பா அம்மாவுக்கு சந்தேகம், என்னடா இது, நம்ம இவனுக்கு டெய்லி கொஞ்சம் காசு தானே கொடுப்போம், இவன் எப்படா அந்த காசை டெய்லி உண்டியல நிரப்புறான் அப்படின்ட்டு ஒரு டவுட். அதனால அவங்க அம்மா இதை கண்டுபிடிக்கணுமே, இந்த பெர்தினாந்து என்னதான் பண்றான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க அம்மா ஒரு நாள் விவரமா சாக்ரிஸ்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்குறாங்க. தலைவர் பூச முடிஞ்ச உடனே கடகடன்னு டக்குன்னு முடிச்சுட்டு அந்த பூச உடுப்பை கழட்டி போட்டுட்டு வேகமா போய் அங்க இருக்கிற பிச்சைக்காரர்களோடு அமர்ந்து அவர்களோடு சேர்ந்து தன் கையை நீட்டி, இதோ ஏழைகளுக்கானதை எனக்கும் கொடுங்கள் என்று சொல்லி பிச்சை எடுத்து தினசரி தன் உண்டியலில் போட்டு நிரப்பி ஏழைகளுக்கு பாதுகாவலராக அந்தோனியார் மாறியது உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி நம் தகப்பன் அந்தோனியாருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அன்பு மக்களே, அதனால்தான் அவர் சிறப்புறுவதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பெற்றோர்கள். இன்றைக்கு வருகின்ற தலைமுறை பெற்றோர்கள் எங்கே கொண்டு செல்லுகிறார்கள் பிள்ளைகளை என்பதை கவனியுங்கள். நான் கடந்த 10 வருஷமா 10th 12th ரிசல்ட்ட கீனா வாட்ச் பண்றேன். அதிகமான பள்ளிக்கூடங்கள் நம்ம கையில தான் இருக்குது. ஆனா கடந்த 10 ஆண்டுகளாக 10thலையும் 12thலையும் கத்தோலிக்க பிள்ளை ஒரு பிள்ளை கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கவே இல்லைங்க. ஆனா அதே பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? 10th வந்துட்டா போதும், 12th வந்துட்டா போதும். சாமியார்ட்ட போய் ஒரு சாக்கு போக்கு, ஃபாதர் சாரி ஃபாதர், என் பிள்ளை 10th போறா, இனிமே அவ கோயிலுக்கே வரமாட்டா, அப்புறம் கேட்டிகிஸ்டே வரமாட்டா, அப்புறம் அவ ஆல்டர் பாய்க்கெல்லாம் வரமாட்டா. சரி என்னதான் பண்ண போறா? அவ டியூஷனுக்கு போகணும், அந்த டியூஷனுக்கு போகணும். போட்டும், போயிட்டு என்ன செஞ்சிருக்கணும்? மார்க் எடுத்திருக்கணும். நடக்கலையே. பெற்றோர்களே, அந்தோனியாருடைய பெற்றோர்கள் தான் உங்களுக்கு முன் மாதிரி. அந்த பெற்றோர்கள் படிப்பையும் கொடுத்தார்கள். அதனால்தான் அவருடைய மறையுரையை முறியடிக்க முடியாதவாறு இன்று வரை எல்லா இடங்களிலும் அவருடைய மறையுரையின் தாக்கம் இருக்கிறது. அவர் ஞானத்தையும் பெற்றார், அறிவாற்றலையும் பெற்றார், தெய்வ பயத்தையும் பெற்றிருந்தார். தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். திருப்பாடல்கள் 111:10. தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். தெய்வ பயம் இல்லாத குழந்தை எத்துணை பெரிய பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் சரி, எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, நிச்சயமாக இந்த உலகத்தில் மேலே வரவே முடியாது. அந்தோனியாருடைய பெற்றோர்கள் தெய்வ பயத்தை கொடுத்தார்கள், ஞானத்தை பெற்றார். அது அவருடைய நாவிலே வந்தது. நன்னாக்கு அழியாதவராக அவர் மாற்றப்பட்டார். அன்பு மக்களே, இவைகளையும் தாண்டி அந்தோனியாரிடம் இருந்த முக்கியமான ஒரு குணம், 4வது குணத்தை நாம் 1 அரசர்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 அரசர்கள் 19:10 ஒரு இறைவாக்கினர் சொல்லுவார், படைகளின் ஆண்டவரே, உம்மீது எனக்கு பேரார்வம் கொண்டுள்ளேன். படைகளின் ஆண்டவரே, உம்மீது நான் பேரார்வம் கொண்டுள்ளேன். அந்த இறைவாக்கினர் பேர் என்ன? 1 அரசர்கள் 19 யாரு? எலியா. எலியா இறைவாக்கினர். பொய் இறைவாக்கினர்களை கொன்று குவித்த முன்பு அச்சத்தோடு இருப்பார். இசபேல் அரசி அவரை தேடிக் கொண்டிருப்பார், எப்படியாவது எலியாவை கொன்றுவிட வேண்டும் என்று. இவர் மறைந்து மறைந்து வாழ்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, படைகளின் ஆண்டவரே, உன் மீது என் உள்ளம் பேரார்வம் கொண்டுள்ளது. அந்தோனியாருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமானது, கடவுள் மீது பேரார்வம் கொண்டிருந்தார். அந்த பேரார்வம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. அது சாதாரண பேரார்வம் அல்ல. அந்த பேரார்வத்தை வைத்து மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். நல்ல கவனிங்க, 3 வகையாக பிரிக்கலாம். அப்படியே கை தூக்கி சொல்லுங்க, இயேசு வாழ்க.
மரியே வாழ்க. சத்தமா இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க. அங்க பாருங்க, அந்த அம்மாவை கண்ணை திறக்க சொல்லுங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எப்பவாவது வர்றது, அப்படியே உட்கார்ந்துக்கிறது. ஓகே. கடவுள் மீது உள்ள பேரார்வத்தின் அடிப்படையில் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மண்புழு ஆர்வம் உள்ள மனிதர்கள். என்ன வகை? மண்புழு. 2வது, கோழி வகை ஆர்வம் உள்ள மனிதர்கள். 3வது, பருந்து வகை ஆர்வம் உள்ள மனிதர்கள். ஃபர்ஸ்ட் மண்புழு. மண்புழு என்ன செய்யும்? மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். வெரி குட், அவ்வளவுதான். மண்புழு எங்க இருக்கும்? ஒரு சில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்ப பார்த்தாலும் மண்ணுக்கானதையே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சொத்தை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். கோயிலுக்கு வர்றதில்லை, இதிலேயே ஓடி ஓடி திரும்பி பார்த்தா என்னடா இது? இப்படி பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மண் மண் மண், செல்வம், பொருள், அதிகாரம், பதவி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். விவிலியத்தில் லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்தில் அந்த செல்வ செழிப்பான விவசாயியை பற்றி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 12ல பெரும் செல்வந்தரான விவசாயி இவன் என்ன சொல்றான்? என் மனமே, விளைச்சல் பெருகிவிட்டது, நிறைய விளைச்சல் கிடைத்து விட்டது, நான் என்ன செய்வேன்? நான் எங்க போய் வைப்பேன்? என் களஞ்சியங்களை பெரிதாக்கி அதில் நான் சேர்த்து வைப்பேன் சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? ஏ அறிவிலியே. முத வார்த்தை எப்படி சொல்லுவாரு? ஆண்டவர் யாரையுமே முட்டாளேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா? யார் ஒருவர் பிறரை முட்டாள் என்று சொல்லுகிறீர்களோ நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் சொன்னது யாரு? இயேசுதான். இப்ப இயேசுவே என்ன சொல்றாரு? அறிவிலியே. எப்போ? இன்றே. என்னைக்கு எடுப்ப? உன் உயிரை என்னைக்கு எடுப்ப? நாளைக்கெல்லாம் கிடையாது, இன்றே உன் உயிரை எடுப்ப. முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் மண்ணை சார்ந்து இருக்கிறீர்களோ உங்கள் உடலும் உயிரும் மண்ணுக்குள்ளே சென்று விடும், அரித்து துவம்சம் பண்ணி விடும். அவ்வளவுதான். 2வது என்ன வகை மனிதர்கள்? வாயத்தரங்க, கோழி வகை. கோழி பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? யாராவது கோழி எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் கொஞ்சம் போட்டு தள்ளியிருப்பாங்க போலுக்கு கொஞ்சம். ஓகே. கோழி பாத்தீங்கன்னா கிளறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? திடீர்னு சத்தம் கேட்டா மேல பார்க்கும். இப்படி ஒரு சில பேர் இருக்காங்க, பணம் பொருள் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்ப போய் அல்லேலூயா அல்லேலூயா மார்க்கெட் அந்தோனியார் கோயில்ல நற்செய்தி கூட்டத்தில் பங்கேற்போம், வந்துருவாங்க மறுபடியும். பாத்திருக்கீங்களா? பயங்கரமா இருப்பாங்க. ஏ அப்பா, இந்த டிக்கெட்டுகளை நீங்க மனமாற்றவே முடியாது. தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ நற்செய்தி கூட்டத்துக்கு போயிட்டு வருவாங்க. இவங்க எப்பேற்பட்ட ஆட்களுன்னு சொல்லவா? அவங்களுக்கு ஏத்த சாமியார் வந்தா அந்த மறையுரை சூப்பர். அதுல நம்ம மறை மாவட்டம் என்னன்னே தெரியல, தமிழ் ஃபாதர்ஸே இல்ல போலுக்க. கடந்த 3 வருஷமா ஒரே மலையாள சாமியாரா தான் வர்றாங்க போலுக்க. அதுல பக்தி ஊறி போய் இருக்கிற கூட்டம் நம்ம மறை மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. ஆமாவா இல்லையா? என்ன உண்மையை சொன்ன உடனே முறைக்கிறீங்க? அந்த கூட்டத்துக்கு போவீங்களா நீங்களும்? எங்க அக்கா முரட்டு பக்திங்க. எனக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கிறாங்க. ஜூன் மாசம் தானே அது நடக்கும். ஜூன் ஜூலைல நடக்கும். 3 நாள் அங்க நடக்கும். தெரியாதா உங்களுக்கு? ஜூலைல தானே. அதான் ஜூலைல எப்பமோ நடக்கும். 3 நாள் மார்க்கெட் அந்தோனியார் கோயில் நடக்கும். பெரிய கூட்டத்தை போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் ஃபாதர்ஸே இல்லாத மாதிரி மலையாள ஃபாதர் வந்து நிற்பார். சரி, அதை விடுங்க, அது உங்க விருப்பம். யோசித்து பார்த்தீங்கன்னா எங்க அக்கா 3 நாள் போயிட்டு 3வது நாள் எங்க வீட்டுக்கு போனேன். ஏக்கா 3 நாள் வீட்டில் ஆளே காணல, நான் ஜெபக்கூட்டத்துக்கு போனேன்டா. எங்க அக்கா போனேன்? மார்க்கெட் அந்தோனியார் கோயிலுக்கு. யாரா வந்தா அப்படின்னா அவரு எங்க அக்கா. அவளுக்கு பேரெல்லாம் தெரியல. போனேன்டா. ஏன்னா எங்க ஊர்ல இருந்து ஒரு வேனை பிடிச்சி ஒரு கூட்டமே இங்க வந்துடும். எங்க அக்கா கிட்ட ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டேன். என்ன கேள்வி தெரியுமா? தியானம் எப்படிக்கா இருந்துச்சு? அந்த ஃபாதர் என்ன சொன்னாரு? எங்க அக்கா விட்டா பாருங்க, நல்லா சொன்னார்ரா. ஏக்கா என்னக்கா சொன்னாரு? நல்லா சொன்னார்ரா. அவ கோவப்பட்டுக்கிட்டு என்கிட்டே கேட்குற, அந்த பக்கத்து வீட்டு பெரியம்மா பொண்ணு வந்த அவட்ட போய் கேளு அப்படின்னா. நான் சும்மா கிடக்காம அந்த காட்ட போய், ஏக்கா நீயும் கூட்டத்துக்கு போய்? ஆமாடா நானும் ஜெப கூட்டத்துக்கு போனேன்டா.
அந்த சாமியார் என்னக்கா சொன்னாரு? அவ சொன்னா பாருங்க, டேய் உனக்கு தேவையானது எனக்கு தேவையானது நல்லதை சொன்னார்ரா. ஆடா பாவிகளா. 3 நாள் இந்த பாருங்க, நானும் 3 நாள் இங்க இருப்பேன். 3 நாளைக்கு அப்புறம் ஃபாதர் என்ன சொன்னம்மா? நல்லா சொன்னீங்க ஃபாதர். அப்படியே ஓடி போயிருங்க சொல்லிவிட்டேன். அந்தோனியாருடைய பெருமைக்கு 3 காரணங்கள் சொன்ன. சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு வந்து போய்யா அவருடைய பிறந்த தேதி, அடுத்தது நாடு, 4வது பேரார்வம். சேர்த்துக்கோங்க, பேரார்வம். அப்போ கடவுள் மீது உள்ள பேரார்வம் சில நேரத்துல கோழி மரம் இருக்கும், அப்பப்ப போய் தேடிட்டு வர்றது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா? மார்க் செய்தி 10வது அதிகாரத்துல ஒரு இளைஞர் வந்து இயேசு கிட்ட கேட்பாரு, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்? இயேசப்பா அப்படியே உற்சாக பொங்கல்ல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? தாய் தந்தையை கீழ்ப்படி, அதை செய், இதை செய். உடனே அவன், ஆண்டவரே இதெல்லாம் நான் எங்க இருந்து கடைபிடிச்சிருக்கிறேன்? சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கடைபிடிச்சிருக்கிறேன். இயேசப்பாவுக்கு இன்னும் ஆர்வம் ஆயிரும். பாத்தீங்களா? அடுத்து கடைக்கு தான் சொல்லுவாரு, உனக்குள்ளதெல்லாம் விற்று. அவன் எப்படி போனா? 22வது வசனம் சொல்லும். எப்படி போனா? முகவாட்டத்தோடு சென்றான். 10:22 சொல்லும், அவன் முகவாட்டத்தோடு சென்றான். இருக்குதா? முகவாட்டத்தோடு சென்றான். பாத்தீங்களா? இவங்கெல்லாம் கோழி வகை. கைதட்டும் போது எல்லாம் தட்டுவாங்க, அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு நல்லது செய்ய சொல்லுங்க, வாய்ப்பே இல்லைங்க. நேற்றுங்க ஒரு இடத்துல தியானம் கொடுத்துட்டு இருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. நேற்று ஒரு இடத்துல தியானம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், உங்க 2 பேர் பக்கத்துல கையை பிடிச்சி ஜெபிங்க அப்படின்னா 2 இப்படியே நிக்குது. ஏமா கையை பிடினா, இவ கையை எவன் பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் கையை பிடிக்க வருது, ஏமா பாமா அப்படி அப்படின்ட்டு. பல நேரத்துல நீங்க நம்பிராதீங்க மக்களே. அப்படியே ஜெப கூட்டத்துக்கு எல்லாம் நோ 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 கோழி வகை. 3வது என்ன வகை சொன்ன? பருந்து வகை. பருந்து என்ன செய்யும் மக்களே? எல்லா டைமும் கீழே வரவே வராது. கரெக்டா? எல்லா டைம் வராது. என்ன செய்யும்? தேவையான மட்டும்தான் கீழே வரும். பருந்து வகை மனிதர்கள் எப்போதுமே உயர்வானதை, மேன்மைக்குரியதை, மகிழ்ச்சிக்குரியதை, மாட்சிக்குரியதை, மகிமைக்குரியதை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அதிலே நம்முடைய கல்வெட்டான் குழி புனித அந்தோணியார் தலை சிறந்தவராக பருந்தை போல கடவுளுக்காக மேன்மையானதையே பேரார்வத்தோடு தேடினார். கரங்களை தட்டி அந்தோணியாருக்கு நன்றி சொல்லுங்க. பார்த்து மெதுவா தட்டுங்க. அந்தோணியாருக்கு தட்டுற கை வலிக்க போகுது. நல்லா தட்டுங்க. அன்பு மக்களே, அந்தோணியாருடைய பேரார்வம் அவரை உயர்வானதை சிந்திக்க வைத்தது. சிந்தித்ததால் உயர்வானதை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அதனால் மக்களோடு அவர் உயர்வானதையே பேசினார். யோசித்து பாருங்க. இன்னைக்கு தலைப்பு என்னது? புனித அந்தோணியாரின் மறையுரை. புனித அந்தோணியாரின் முதல் மறையுரை. எனக்கு இந்த டாபிக் பார்த்த உடனே, அந்த டாபிக் கொடுத்தவரையும் அதை பிரிண்ட் பண்ணவரையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நினைச்சு பார்த்தேன். இதுல ஒரு டெக்னிக்கல் அர்த்தம் இருக்குது. புனித அந்தோணியாருடைய முதல் மறையுரை என்றால் அவர் அதுக்கு முன்னாடி மறையுரை கொடுக்கலையா? கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு. எப்படி? பெர்தினாந்தாக, ஒரு அகுஸ்தினார் சபை துறவியாக எக்கச்சக்க மறையுரைகளை கொடுத்தார். ஆனால் அதில் ஒன்று கூட மக்களுடைய மனதில் தங்கவில்லை. ஆனால் எப்போது பெர்தினாந்து அந்தோணியாராக மாறினாரோ அன்று அவர் கொடுத்த முதல் மறையுரை இந்த உலகத்திற்கே அந்தோணியாரை வெளிப்படுத்தியது. காரணம் திருப்பாடல்கள் 42:1-2, திருப்பாடல்கள் 63:1. யாராவது வேகம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல்கள் 42:1-2. பார்த்து மெதுவாடுங்க. கலைமான் நீரோடையை ஆர்வமாய் தேடுவது போல கடவுளே என் நெஞ்சம் உமக்காக என்ன செய்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்தது, என் நெஞ்சம் கடவுள் மீது தாகம் கொண்டுள்ளது. பாருங்க, என் நெஞ்சம் முதல்ல என்ன செய்து மான்களை போல அங்க பாருங்க ஏங்கி தவிக்கிறது. இரண்டாவது தாகம் கொள்ளுகிறது. அது அப்படியே திருப்பாடல்கள் 63:1 வாசிங்க. கடவுளே
நீரே நல்ல வார்த்தையை பாருங்க. என் உயிர் யார் மீது தாகம் கொள்கிறது? அடுத்தது என் உடல் உமக்காய். அப்ப ரெண்டு, ஒன்னு உயிரும் உடலும். அப்போ கடவுள் மீது ஆர்வம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? என் உடலில், என் உள்ளத்தில், என் உயிரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது ஆண்டவர் மீது தாகமாக இருக்க வேண்டும், ஏக்கத்தோடு இருக்க வேண்டும், இறுதி வரை இருக்க வேண்டும் மக்களே. அதுதான் அந்தோனியார் செய்த மிக முக்கியமான ஒன்று. கடவுள் மீது ஏக்கத்தோடு தாகத்தோடு அந்தோனியார் எப்போதுமே வேகத்தோடு காத்து கொண்டிருந்தார். அதனால்தான் வரலாற்றில் 1220 ஆண்டு மாபெரும் ஒரு காரியத்தை அந்தோனியார் செய்தார். அது என்ன? சாவதற்காக சென்ற 5 பிரான்சிஸ்கன் துறவிகளை பார்த்த அவர் அவர்களைப் போல வாழ ஆசைப்படவில்லை. எதுக்கு ஆசைப்பட்டாரு? சாவதற்கு. நல்லா கவனிங்க. உலகத்திலேயே செத்து போவதற்காக ஒரு சபையை மாற்றியவர் என்றால் அது நம் புனிதர் பதுவை நகரத்து அந்தோனியார். என்னைக்கு பார்த்தாரோ 1220 ஆண்டு போர்ச்சுகலில் இருந்து மொரோக்கோ நோக்கி இந்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள், இந்த 5 பிரான்சிஸ்கன் துறவிகள், ஒன்று அவங்க 5 பேர் என்ன தெரியுமா? ஏதாவது அவங்க பேரு பெரார்டு, பீட்டர், அடுத்த பேர் ஓத்தோ, அஜித்தோ, அக்ரூசியோ. இந்த 5 துறவிகள் போன ஒரே வாரத்திற்குள் சாகடிக்கப்பட்டார்கள். அன்பு மக்களே, எப்படி செத்தாங்க தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. கொதிக்கும் எண்ணெய்க்குள் போடப்பட்டார்கள். பின்பு எடுத்து வெளியில் போட்ட பின்பு உடைந்த பீங்கான்கள் மீது, பீங்கான்னா தெரியும் இல்லையா, கண்ணாடிகள் மீது உருட்டி விட்டார்கள். நல்லா கவனிங்க. எண்ணெய்க்குள்ள போகும்போதே அந்த உடல் என்னவாயிருக்கும்? வெந்திருக்கும். நீங்க எல்லாம் திருநெல்வேலி தானே? என்னமோ பெரிய அமெரிக்காவில் உட்கார்ந்துருக்க மாதிரி. பீங்கான்னா உங்க ஊர்ல என்னது? உடஞ்ச கண்ணாடி தானே? நான் என்னமோ அப்பா அப்பா பாருங்க. அந்த இந்த வெந்நீருக்குள்ள, சாரி, அந்த சுடு எண்ணெய்க்குள்ள முக்கும் போதே அவருடைய உடல் என்னவாயிருக்கும்? வெந்திருக்கும். கரெக்டா? நம்ம சிக்கன் 65 எப்படி போடுறோம்? நல்லா போட்டுட்டு உள்ள போட்ட உடனே அது என்னவாயிருது? வெந்துருது. அதே மாதிரி வெந்த உடலை எடுத்து மீண்டும் பீங்கான் மீது உரட்டினார்கள். அதை பார்த்த அந்தோனியார் அன்றே முடிவெடுத்தார், என்னுடைய வாழ்க்கை சிறிய வாழ்க்கையாக இருந்தாலும் நான் செல்ல வேண்டிய இடம் இங்கு அல்ல, அங்கு. பிரான்சிஸ்கன் துறவியாக ஓடோடி சென்றார். அன்பு மக்களே, இந்த இடம்தான் அவரை மறையுறையின் மிகப்பெரிய மறையுறைகளாக மாற்றிய ஒரு இடம். அவர் அங்கிருந்து போகும்போது தன்னுடைய நெருங்கிய ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றார், இன்று முதல் நீங்கள் என்னை அகுஸ்தினாராக அல்ல ஒரு பிரான்சிஸ்கனாக பாருங்கள் என்று சொன்னவுடன் அந்த நண்பர் தட்டி கொடுத்துட்டு சொன்னார், கோ பெர்தினாந்த், கோ பெர்தினாந்த், யூ வில் பி a saint before me என்று சொன்னார். உடனடியாக அந்தோனியார் முழந்தால் படியிட்டு, என்னை ஆசீர்வதியுங்கள், நான் நீங்கள் சொன்னது போல புனிதராக மாறுவதற்காகவே செல்லுகிறேன் என்று சொன்னார். 12 ஆண்டுகளில் அவர் யாரிடம் முழந்தால் படியிட்டாரோ அந்த சகோதரருக்கு முன்பாக புனிதராக உயர்த்தப்பட்டார். 1232 ஆண்டு அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுதான் அவருடைய முதல் மறையுறை. இவர் பிரான்சிஸ்கன் துறவியாக மாறியவுடன் யாரும் அவரை ஒத்துக்கல. அப்ப கிராசியான் அப்படிங்கிற ஒரே ஒரு மறை மாநில அதிபர் சொல்றாரு, யாரும் உன்னை கூப்பிடலையா பெர்தினாந்து? யாரும் கூப்பிடல. சரி, அப்ப என் கூட வா, ஏன்னா எனக்கு சமையல் கட்டுல ஒரு ஆள் தேவைப்படுது, பாத்திரம் கழுவ ஆள் இல்ல, நீ அதுக்கு உதவி செய்வ, வாப்பான்னு சொல்லி இந்த கிராசியான் என்ற அந்த மறை மாநில அதிபர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறார். போய் அவருக்கு கொடுத்த முதல் வேலை எல்லோருக்கும் தெரியும், சமையல் கட்டில் கொடுக்கப்பட்ட வேலை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். கரெக்டா? டொமினிக்கன்ஸ் பிரான்சிஸ்கன் குருப்பட்ட நேரத்தில் அந்த மறையுரை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அப்பொழுது இந்த கிராசியான் வேகமாக சென்று அந்தோனியாரிடம் கேட்கின்றார், நீ வைக்க முடியுமா? ஆனால் கிராசியான் உள்ளத்துல என்ன எண்ணம் தெரியுமா?
ஏதோ 2 வார்த்தை உளரட்டும். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, எக்ஸ்டெம்பரரே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா திடீர்னு திடீர்னு ஏதோ 2 வார்த்தை சொல்லி முடிக்கட்டும். என்ன இவன் பெரிய இவனா, இவனுக்கு என்ன ஞானம் இருக்குது என்று கிராசியான் சொன்ன பொழுது மேடை ஏறினார், ஆண்டவரை வணங்கினார். அவர் சொன்ன லத்தீன் வார்த்தையை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லுகிறேன். அவர் வைத்த மறையுரையின் லத்தீன் வார்த்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 நாளா தேடுறேங்க. இந்த முதல் மறையுரை டெக்ஸ்ட் கிடைக்குமான கிடைக்கவே இல்லைங்க. இன்டர்நெட்ல தேடாத வெப்சைட் கிடையாது. தேடி தேடி பார்த்த கடைசியில் எனக்கு கிடைத்தது எவ்வாறு அந்த முதல் மறையுரையை தொடங்கினார். அழகான லத்தீன் வார்த்தையோடு தொடங்குகிறார். நான் லத்தீன்லே உங்களுக்கு சொல்றேன், தூங்க உள்ளவர்கள் தூங்கிக் கொள்ளுங்கள். 1 அவர் சொல்லுகிறார். அந்தோனியார் அந்த லத்தீன் வார்த்தையில் சொன்ன வார்த்தை மிக அழகான வார்த்தை. கிறிஸ்துஸ் ஃபேக்டுஸ் எஸ்ட் ப்ரோ நோபிஸ் ஒபீடியன்ஸ் உஸ்குவே ஆத் மோர்த்தம் அவுத்தும் குரூச்சிஸ். ஒன்னும் கிடையாதுங்க. பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 2:8 தான். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அதை வலிந்து பற்றி பிடித்துக் கொள்ளாமல் நமக்காக சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவர் ஆனார். ஒபீடியன்ஸ். இதுதாங்க அவருடைய முதல் மறையுரையின் ஸ்டார்டிங். அந்த முதல் மறையுரையின் டெக்ஸ்ட் யாருக்குமே கிடைக்கல. இந்நேரத்தில் தான் கிராசியான் சொல்லுகிறார், ஜூனிபர் குமின்ஸ் என்ற ஒரு சகோதரர்கிட்ட சொல்றார், தயவு செய்து உன் ஞாபகத்துல அது இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்டை எங்களுக்கு கொடுன உடனே அந்த ஜூனிபர் குமின்சியான் சொல்றாரு, நான் அந்த நேரத்தில் குரு பட்டம் பெறுகிற பிரான்சிஸ்கன் துறவியாக படுத்து கிடந்தேன், எனக்கு கேட்டவைகளில் சிலவை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த ஜூனிபர் குமின்ஸ் தான் அந்தோனியாருடைய முதல் மறையுரையை தொகுத்து கொடுத்தார். அந்த வார்த்தைகள் அல்ல, தொகுத்து எழுதினார். இப்ப பாத்தீங்கன்னா நான் கொடுக்கிற மறையுரையை நிறைய பேர் எழுதுறீங்க, அப்புறம் என்ன செய்வீங்க, உங்க வார்த்தையை நீங்க போட்டுக்குவீங்க. கரெக்டா? மானே தேனே அப்படின்னு போட்டு நீங்க எடுத்து விட்டுருவீங்க. அதே போல ஜூனிபர் குமின்ஸ் அந்தோனியாருடைய முதல் மறையுரையின் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்றார். ரொம்ப முக்கிய மக்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுகிறார், முதல் கருத்து, அந்தோனியார் தன்னுடைய மறையுரையின் முதல் கருத்தாக சொன்னது, நம் ஆண்டவர் எப்போதுமே நமது நடுவில் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 20:19 அவர் உயிர்த்த பின்பு நடுவில் நின்று அந்த திருத்தூதர்களை அழைத்தார். சமாதானம். ஆண்டவர் எப்போதும் நம் நடுவில் இருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இருக்கிறார். தேவதாயினுடைய வயிற்றின் நடுவிலே தோன்றினார். பிறக்கின்ற பொழுது விலங்குகளின் நடுவிலே தோன்றினார். இவ்வாறு ஆண்டவர் எப்போதும் நம் நடுவில் இருக்கிறார். நம்பர் 1. இரண்டாவது, நடுவில் நிற்கின்ற இயேசு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தெய்வீகத்தின் வழியாக மனிதர்களை கடவுள் பால், தன் தந்தையின் பால் இழுக்கிறார். பாருங்க, தன்னுடைய தெய்வீகத்தின் வழியாக மனிதனாக மாறி மனிதர்களை கடவுளோடு இணைக்கின்றார். இரண்டாவது. மூன்றாவது ஜூனிபர் சொல்லுகிறார், எனவே குருக்களே, ஏன்னா அது என்னைக்கு கொடுத்த மறையுரை, குரு பட்டத்திற்கு கொடுத்த மறையுரை. அவர் சொன்னார், குருக்களே, இன்று முதல் இந்த பலிபீடத்தில் நிற்கின்ற நீங்கள் ஆண்டவரோடு தெய்வீக தன்மையில் இணைந்து உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த மக்களை, மனிதர்களை கிறிஸ்துவிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்பதே உங்களுடைய தலையான கடமை என்று சொன்னார் என்பதுதான் அந்த முதல் மறையுரையின் 3 சிந்தனைகள். 1, இயேசு நடுவில் இருக்கிறார். 2, அந்த நடுவில் நின்று தன் தெய்வீகத்தால் மனிதர்களை இழுக்கின்றார். 3, அந்த தெய்வீகத்தை குருக்கள் பெற்று மனிதர்களை இழைத்து வரவேன். அதனால் தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நற்செய்தி அறிவிப்பவருடைய பாதங்கள் மலைகள் மீது எத்துணை அழகாய் இருக்கிறது. அதே வார்த்தையை இன்றைய 2வது வாசகத்தில் பவுலடியார் எபேசியார் வழியாக சொல்லுகிறார், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு அருளை கொடுத்திருக்கிறார், சில பேரை நற்செய்தி அறிவிப்பவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இப்போ கடைசியா ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. உங்க கண்ணெல்லாம் என்னை முறைக்கிறத புரியுது, முறைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. முறைக்கிறவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க. பதிலா இருக்குது ஒரு 5-6 பேர் எப்படி இருப்பாங்க.
மரியே வாழ்க. இப்ப சொல்லுங்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசு வாழ்க. அக்கா ரொம்ப கவலையா இருக்கீங்க போலுக்கு, என்னன்னு பிரச்சனை தெரியல. பிதாசுன்னு போடும்போது அந்த அக்கா இப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க, என்னை எப்படியாவது பூசையை விட்டு விட்டுறா அப்படின்ட்டு. குட். கடைசியா, நற்செய்தி அறிவிப்பவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நமக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நற்செய்தி பிரச்சனை தான். விதைக்கப்படுகிறது, ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. அதுக்கு 3 காரணம் மட்டும்தான் இருக்கு மக்களே, 3 தான். ஒன்று என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கிற சடங்குத்தனமான பக்தி முயற்சி. 2 என்ன தெரியுமா? சம்பிரதாயமான பக்தி முயற்சி. 3 ஆதாயம் தேடும் பக்தி முயற்சி. சடங்குத்தனம்னா என்னது? அர்த்தம் தெரியும், ஆனா சடங்குத்தனமா செய்வோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? பூசைக்கு அர்த்தம் தெரியும், ஆனா எப்படி செய்வோம்? அந்த மாதிரி அவங்களுக்கு அர்த்தம் முடியாது, பெண்கள் போ. சடங்குத்தனம் இன்னைக்கு நிறைய இருக்குது. அங்கிருந்து மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி வேகமா கார்ல இறங்கிட்டு வந்து பெஞ்சில் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பார் பூசையில. சடங்கு, அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 2வது சம்பிரதாயம், அர்த்தம் தெரியாது, தெரியாமலேயே செய்வார். ஒண்ணு இல்லைங்க. ஏன் சுரூபங்களுக்கு மாலை போடுறோம்? என்ன அர்த்தம்? தெரியாது ஃபாதர். ஆதாயம் தேடும் பக்தி முயற்சி. இது என்ன தெரியுமா? என் பிள்ளைய காப்பாத்துனீங்கன்னா அவனுக்கு 13 மொட்டை போடுறேன். யாருக்கு? இந்த ஆளுக்கு. என் வாழ்க்கை ஃபுல்லா இவர்கிட்ட தாங்க மாட்டிக்கிட்டு முழிக்குது. நான் படிச்சது, நான் ஞானஸ்தானம் பெற்றது புனித அந்தோணியார் ஆலயம். தொடக்க பள்ளி படிச்சதும் புனித அந்தோணியார் தொடக்க இந்த நடுநிலை பள்ளி. 9, 10, 11 படிச்சதும் அந்தோணியார் பள்ளி. சேர்ந்ததும் அதே சபை. போட்டிருக்கிற உடுப்பும் டாப் டு பாட்டம் ஒரே கலரு. அந்தோணியார் கொடுத்த மறையுரை கேட்காமல் இருந்தார்கள். அதற்கு முக்கியமான காரணம் இந்த 3 தான். நம்மகிட்ட இன்னைக்கு இருக்குதுங்க. சடங்குத்தனமா உட்கார்ந்து இருக்கிறது, சம்பிரதாயமா உட்கார்ந்துட்டு போயிடுறது, ஆதாயம் தேடும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி முடிச்சிடுறேன். இது 3 என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அமெரிக்காவில இருந்து வரல. உங்க முகமே சொல்லுது, அது பார்த்தாலே தெரியுது. சரி விட்டுருங்க. எனக்கு சொந்த ஊர் தாளையத்தூர் பக்கத்தில் அளவந்தான் குளம் அப்படின்னு ஒரு கிராமம். புளியம்பட்டிக்கு எங்களுக்கு 20 நிமிஷம், பைக்கில் போனால் 20 நிமிஷம். எங்கள் வீட்டில் 5 பேர் இப்போ வாழ்றது. எனக்கு முன்னாடி ஒரு அக்கா பெரிய அம்மை நோயில் இறந்து போன உடனே எங்கள் அம்மா, படிக்காத எங்கள் அம்மா, சரியா, என்னை பிறந்த உடனே என்னை தூக்கிக்கிட்டு புளியம்பட்டி கோயிலை பார்த்து வச்ச வேண்டுதல் என்ன தெரியுமா? அந்தோணியாரே, என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்கன்னா இவனுக்கு 13 மொட்டை போடுறேன். ஆமாங்க, எனக்கு அதனால தான் இவரை பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் கோபமா வரும். 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என் மண்டையில முடியே பார்த்தது இல்லைங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் எங்க அம்மா, அப்புறம் என்னம்மா மொட்டை போட போகுமா, இப்படியே தான் சுத்திட்டு கிடந்துங்க. 13 வயசு வரை, 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் மொட்டை தான். அப்பந்தான் நாம் பல நேரத்தில் சடங்கு சம்பிரதாயம் ஆதாயமாக மாறி விடுகிறோம் என்பதை செஞ்சோம். எல்லாரும் புளியம்பட்டிக்கு போயிருப்பீங்க, இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. எனக்கு 13வது மொட்டை போடும்போது நான் ஒவ்வொரியில படிச்சுட்டு இருக்கேன். பார்த்தீங்களா என் வாழ்க்கை? அங்கேயும் யார் இருக்கா? என் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டே போயிடுச்சுங்க. ஒவ்வொரியில தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா, நான் 10th படிக்கும்போது மதியானம் எங்கள் ஹெச்எம் உடைய செக்ரட்டரி பிஏ வந்து கூப்பிட்றாரு. தம்பி உன்னை ஹெச்எம் கூப்பிட்டாரு. எனக்கு பயம், நம்ம தப்பே பண்ணலையேன்னு பார்த்தா எங்கள் அம்மா ஹெச்எம்க்கு முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கு. என்னம்மா அப்படிங்கிற, டேய் உனக்கு தெரியாதாடா 13வது முட்டடா. அட பாவி, இங்கேயுமா? சரின்ட்டு லீவை போட்டு 2 நாள் லீவ் போட்டு கிளம்பியாச்சு. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்னதான் பத்திரிக்கை வச்சாலும் வீடு வீடாக போய் சொன்னா தான் வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடு விசேஷமாக இருந்தாலும் சரி, சடங்காக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் சொந்தக்காரங்களுக்கு வீடு வீடாக சொல்லணும். எங்கள் அம்மா வீடு வீடாக எப்படி சொல்லியிருக்கு? என் பிள்ளைக்கு மொட்டை போடுற வேண்டுங்கன்னு சொல்லலை, கிடா வெட்ட போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து செம்மறியாடு நிறையா இருந்துச்சு. நான் வளர வரல என் கூடயும் ஒரு கிடாயை வளர்த்துக்கிட்டே வந்தாங்க. அதுவும் நல்லா வளர்ந்து கொளுத்து போய் நிற்குது. எங்கள் அம்மா வீடு வீடாக சொல்லியிருக்குது, எல்லாரும் வந்துருங்க, நல்லா கிடா வெட்ட போகிறேன், நல்லா கிடா வெட்ட போகிறேன். எனக்கு 5 மாமா, மொத்த டிக்கெட்டும் டிராக்டரில் கிளம்பியாச்சு. எங்கே? நம்ம புளியம்பட்டிக்கு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க, பச்சை கலர் டவுசர் போட்டிருந்தேன், சட்டையை கழட்டி விட்டாங்க. சின்ன பையன் தானே, சட்டை இல்லை. எங்கள் பெரிய மாமா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது எங்கள் அம்மா அங்கே வச்சுக்கிட்டு, என் கையை இந்த பக்கம், ஆட்டு கயிறு இந்த பக்கம் போகுது எங்கள் அம்மா. எனக்கு இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு.
இப்படியே கூட்டிட்டு போனா நேர கோயிலுக்கு நேர புதுமை கிணறு இருக்கு தெரியும் தானே. அங்க போன உடனே எனக்கு 13 வாளி தண்ணி, என்னை தள்ளி விட்டுட்டு ஆட்டுக்கும் 13 வாளி தண்ணி. பக்கத்துல வியாகுல மாதா கைபி இருக்கு, போயிருக்கீங்களா? அந்த கோயிலுக்கிட்ட போனா ஒரு அம்மா மாலை மாலை மாலைன்னுச்சு. எனக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுச்சு, அந்த ஆட்டுக்கும் மாலையை வாங்கி போட்டுச்சு. நானும் ஆட்டிக்கிட்டே வந்தேன், அந்த ஆடும் ஆட்டிக்கிட்டே வந்துச்சு. இது முடிச்சுட்டு பெரிய கோயிலுக்கு போனோம். அங்க போனா என் கையில 13 மெழுகுதிரி, ஆட்டுக்கு பதிலாக எங்க அம்மாவும் 13 மெழுகுதிரி, 2 பேரும் சுத்திக்கிட்டே வர்றோம். கோயில 13 சுத்து. எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு பயம், ஆண்டவரே இதுவரை எனக்கு பின்பாக ஆடு வந்தது, இனிமே அது பின்பாக சென்றால் என்னை வெட்டி விடுவார்களே என்று சொன்னேன். அப்போதான் மாறி போச்சு. நான் மொட்டை அடிக்க போனேன், அது வெட்டப்பட்டது. எங்க அம்மாட்ட கேட்டங்க எல்லாம் முடிச்சுட்டு, ஏமா எதுக்குமா 13 வாளி தண்ணி ஊற்றணும்? இல்லை அதெல்லாம் என்கிட்ட கேட்காதல அப்படின்னுச்சு. ஏமா எதுக்குமா மாலை கழுத்துல போடணும்? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதல. ஏமா எதுக்குமா மெழுகுதிரி? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதல. ஏமா எதுக்குமா கேட்க கூடாது? எங்க அம்மா சிம்பிளா ஒரு பதில் சொல்லிச்சுங்க. தபர், உங்க அப்பாவுக்கு உங்க தாத்தா செஞ்சாரு சரியா? உங்க அப்பாவும் 3 மொட்டை போட்டிருக்காரு. இப்போ உங்க அப்பாவும் நானும் உனக்கு 13 மொட்டை போட்டிருக்கோம். பிற்காலத்துல நீயும் உன் பிள்ளைக்கு 13 மொட்டை போடுவாயாக. முடிஞ்சு போச்சுங்க. அப்ப பாத்தீங்களா, சம்பிரதாயமா சடங்குத்தனமா. புனித அந்தோணியாருடைய முதல் மறையுரை சடங்காக வைக்கப்பட்டது, ஒரு சடங்கில் வைக்கப்பட்டது, ஆனால் கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருந்தது. எனவே இந்த முதல் நாளில புனித அந்தோணியாருடைய முதல் மறையுரை கிறிஸ்துவிடம் நம்மை அழைத்து செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்கு இடையில் நமக்கு இருக்கின்ற குருக்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவை போல விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாம் தொடர்பாளராக மாற வேண்டும். நல்ல வார்த்தைகளால், நல்ல செயல்களால், நல்ல வாழ்க்கையினால், நல்ல பெற்றோராய் நாம் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.